பல்லாவரத்தைச் சேர்ந்த 29 வயதான முகமது அலி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். 27 வயதான அந்த பெண்ணை சனா ஃபாத்திமா என இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றி கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு 4 வயதில் ஆலியா என்ற மகள் உள்ளார். கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் மனைவியின் மீது முகமது அலி சந்தேகமடைந்து அடித்து துன்புறுத்தி வந்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சனா ஃபாத்திமா மகளை அழைத்து கொண்டு ஜமீன் பல்லாவரம் துலுக்கானத்தம்மன் கோவில் தெருவில் உள்ள தந்தை வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில் அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்று முகமது அலி தகராறு செய்து வந்துள்ளார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வேலை முடித்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த சனா ஃபாத்திமாவை மடக்கிய முகமது அலி கையில் வைத்திருந்த ஆசிட்டை எடுத்து அவரது முகத்தில் வீசி உள்ளார். இதையடுத்து சனா ஃபாத்திமா வலியால் துடித்து ஓடிய நிலையில் விடாமல் முகமது அலி விரட்டி சென்று அவரது முகத்தில் ஆசிட்டை மீண்டும் மீண்டும் ஊற்றி உள்ளார். இதனால் அவரது முகத்தில் காயம் ஏற்பட்டு பூந்தமல்லி அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அந்த பெண்ணிற்கு இடது கண் பார்வை முற்றிலும் பறிபோய்விட்டதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் சனா ஃபாத்திமா மற்றும் அவரது உறவினர்கள் பல்லாவரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவியின் மீது கணவன் ஆசிட் வீசிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த பேட்டியில், இருவரும் காதலித்த நிலையில் மதம் மாற்றி தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் தனது கணவருக்கு பல்வேறு தீய பழக்கங்கள் இருந்து வரும் நிலையில் தினம்தோறும் தன்னை அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் இதற்கு மேல் வாழ முடியாது என தனியாக வசித்து வந்த நிலையில் சம்பவத்தன்று இந்த முகத்தை வைத்துதானே வேலைக்கு போகிறாய் என கூறி ஆசிட்டை தனது முகத்தில் ஊற்றிவிட்டதாகவும் கூறியுள்ளார். வாழ சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணி என் கூட தான் இருக்கணும் என்னாலும் சொல்லி போன வாரம் செவ்வாய்க்கிழமை கூட அடிச்சு முகம்லாம் வீங்கி நிறைய பிரச்சனையாச்சு. நான் வீட்டில் தான் அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்கேன். இப்போ சனிக்கிழமை தங்கச்சி என் கூட பிறந்த தங்கச்சி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால அம்மா அப்பா பாப்பா எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு இந்த முகம் அடிபட்டு இருந்ததுனால அந்த அடிப்பு காயத்தோட போக வேணாம்னு சொல்லிட்டு நான் மட்டும் வீட்டில் இருந்தேன். வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து நான் மட்டும் தான் இருக்கேன் வீட்டில். நேற்று திங்கக்கிழமை காலைல ஆஃபீஸ் போனோம், ஆனால் வீடு பூட்டை காணோம். பூட்டு இல்லை. நான் ஆஃபீஸ் போனோன்னா பூட்டிட்டு தான் போகணுன்றதுக்காக பூட்டு வாங்குறதுக்காக நைட்டு வெளியே போயிருந்தேன். போய் பூட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு தெரியல. ரோட்லேயே நின்றுட்டு இருந்தாரு. என்னை பார்த்து கேட்டாரு. அவர் வண்டியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு அவர் தான் இல்லை இந்த டைமில் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டேன். குழந்தைய பார்க்க வந்தேன்னு சொன்னார். குழந்தை தான் ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு நாளைக்கு வருவா, நாளைக்கு வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்து மேலே அந்த செவ்வரோரமாக பார்க் பண்ணேன். பார்க் பண்ணிட்டு இறங்கும் போது அப்படியே முதல்ல அடிச்சிட்டார். இந்த மூஞ்சி வச்சுட்டு தானே நீ வேலைக்கு போற, இந்த அழகை வச்சுட்டு தானே நீ என்ன வேணா பண்ணிக்கலான்னு நீ நினைக்கிற, அது இல்லாம பண்றேன் பாருடி அப்படியே முகத்துல அடிச்சு. எனக்கு அந்த ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னே தெரியல. பதட்டமாயிடுச்சு. நான் சத்தம் போட்டு யாருமே இல்லை வேற அந்த டைம்ல. சத்தம் போட்டு மேல ஓடி வந்தேன். வரவுல திரும்ப பிடிச்சி இழுத்து மறுபடியும் கழுத்து காதுலாம் விழுந்துட்டாரு. அதனால எங்க சித்தப்பா இருந்தாரு, அவர் தான் ஓடி வந்து அடித்து. தற்போது தனக்கு இடது கண் பார்வை முற்றிலும் பறிபோன நிலையில் வலது கண் பார்வை லேசாக தெரிகிறது. இதனால் தனது குடும்பத்தையும் மகளையும் எப்படி பார்த்துக் கொள்வேன் என்று தெரியாமல் இருப்பதாக கூறிய நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நிலை தனக்கு ஏற்பட்டு இருக்காது என கண்ணீர் மல்க அந்த பெண் தெரிவித்துள்ளார். தேடிக்கிட்டு இருக்கோம். சம்பவம் நடந்து 2 நாள் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நடந்துச்சு. இங்கே குன்றத்தூர்ல தான் இருக்கு, அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்காரு. குடிக்க முடியாது.
இருக்காரா, ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு, இங்கதான் இருக்காருன்னு சொல்லியாச்சு. ஆனா இன்னமும் பிடிக்க மாட்டாங்க. கேட்டா அட்வொகேட் வச்சு ப்ரூவ் பண்றாமா, அவங்க ஊர்லயே இல்லைன்றாங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் வருதுமா? பல்லாவரமா? ம் சரி தாய். அவர் மேல 3 கேஸ் கொடுத்துருக்கேன். இந்த கடைசி 2 வருஷத்துல மட்டும் 3 கேஸ் கொடுத்தேன். குழந்தைய பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவேன்னு சொன்னார். நீ வேலைக்கு போயிட்டு வர அது கறி கட்டையா கிடக்கும், குடிக்க காசு கொடுக்கல, எரிச்சிருவேன்னாரு. அதனால போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் பண்ணி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணாரு. அதுக்கு ஒரு கேஸ், என்ன அடிச்சு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏகப்பட்டது. ஆனால் எதுக்குமே காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு 3 மாசம் அவனுக்கு டைம் கொடு, அவன் சரியாயிடுவான். 6 மாசம் டைம் கொடு, அவன் சரியாயிடுவான். எத்தனை வாய்ப்பு சொல்லி இந்த நிலைமைக்கு அப்புறமும் நான் வாய்ப்பு கொடுக்கணுமா? இதுக்கப்புறமே எனக்கு கண்ணே போயிடுச்சு. நீங்க எங்க போய் வேலை பார்ப்பேன்? எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்? ஒரு தாயோட வலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 10 மாசம் சுமந்து பெத்து ஆளாக்கி படிக்க வச்சு அவங்க எந்த நிலைமை கொண்டு வரணும் ஒரு தாய்க்கு தெரியும். என் பிள்ளைய நான் அப்படிதான் செஞ்சேன். வீட்டு வேலை செஞ்சு என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன். அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனா என்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அன்னையில இருந்து இன்னும் நல்லா நீ என் குழந்தை கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். நாங்க அவங்க மேல 4-5 கேஸ் கொடுத்தோம். ஆனா போலீஸ் ஒரு கேஸ் கூட எடுக்கல. அவங்க ஒரு கேஸ் கூட எடுக்கல. குழந்தைய அடிச்சு தூக்கி போட்டுருவேன்னு சொன்னா, என் பொண்ணை தூக்க மாட்டி கன்னத்துல அரைஞ்சா கறியா இருந்தது. அப்பவே அந்த கேஸ் கொடுத்தா எந்த இது எடுக்கல. அவங்க மாமியார் கட்சி என் பொண்ணை அசிங்கத்தை மாத்திட்டு அரைஞ்சா, அவளும் எந்த கேஸும் எடுக்கல. ஒரு தாயா போய் வெறுமே கேட்டு வரணும் தவிர அவங்க எந்த கேஸும் எடுத்தது இல்லைங்க ஐயா. என் பொண்ணு காப்பாத்துங்க ஐயா. ஐயா முதல்ல ஐயா ஐயா ஸ்டாலின் ஐயா, உங்களோட கையெழுத்து கும்பல் என் பிள்ளைக்கு நீதி நேர்மை கிடைக்கணும். இப்போ வேலையே போயிடுச்சு என் பிள்ளைக்கு. அந்த பிள்ளைய வச்சு நான் என்ன கஷ்டப்பட போறேன்? மனைவியின் முகத்தில் கணவன் ஆசிட் வீசிய இந்த சம்பவம் பல்லாவரம் சுற்று வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.